அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விமலா. நம்ம கடந்த சில வாரங்களாக கதை வழியா ஹோமியோபதியாகவும் சூப்பர் கிளாஸ் மெத்தட்ல டாக்டர் ராஜன் சங்கரன் அவர்கள் முறையில ஹோமியோபதியை புரிஞ்சு வந்துட்டு இருக்கோம். டாக்டர் சரவணகுமார் சார் வழிகாட்டுதல்ல இப்ப அதனுடைய லாஸ்ட் சூப்பர் கிளாஸ் 6 அந்த இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். சோ இந்த சூப்பர் கிளாஸ் 6க்கு வந்துட்டோம். இப்ப சூப்பர் கிளாஸ் எப்படி உருவாச்சு? சப் கிளாஸ் தான் முதல்ல படிச்சுட்டு இருந்தோம். சப் கிளாஸ் அப்படின்னா பிளான்ஸ பத்தி அதனுடைய தீமையும் அதனுடைய சென்சேஷனையும் அதனுடைய ரெஸ்பான்ஸையும் எப்படி புரிஞ்சு வந்துட்டு இருந்தோம். சோ இதே தீம், இதே சென்சேஷன், இதே ரெஸ்பான்ஸ் எனர்ஜி டைனமிக் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு மினரல், அனிமல், நோசோர், சார்கோட்ஸ் இவங்க யாருன்னு சிமிலரா இருக்கக்கூடிய நேச்சர்ல இருக்கக்கூடியவங்களை படிக்கிறது தான் சூப்பர் கிளாஸ் மெத்தட். சோ இந்த சூப்பர் கிளாஸ் மெத்தட் 6ல இப்ப நிக்கிறோம். சோ இந்த சூப்பர் கிளாஸ் மெத்தட் 6 டாக்டர் செல்வஸ்ரீ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. நம்ம அதை கேட்டுக்கலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். சோ இன்னைக்கு நம்ம சூப்பர் கிளாஸ் 6 நம்ம வந்துட்டோம். ஒரு வழியா லாஸ்ட் சூப்பர் கிளாஸ்க்கு வந்தாச்சு. யாரு இந்த இடத்துல வருவாங்க? லீடரா இருப்பாங்க, டிக்டேட்டரா இருப்பாங்க. லயன் எல்லாமே இந்த சூப்பர் கிளாஸ்ல வரும். லாக்லியோனேட்டம் எல்லாம் இதுல வரும். இவங்க தான் டிக்டேட்டர். இவங்க சொல்றத செய்யணும் எல்லாரும். அது செய்யறதுக்காக என்ன வேணாலும் அவங்க செய்வாங்க. சிபிலிட்டிக் பேட்டர்ன்ல கூட அவங்க போவாங்க. அதனால நிறைய சூசைடல் தாட்ஸ்மே நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். சிபிலிட்டிக் பேட்டர்ன்ஸ் நம்ம நிறைய பார்க்க முடியும். வேற என்ன சூப்பர் கிளாஸ்ல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த வயலண்ட் தீம். வயலண்ட் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு விஷயம். வயலண்ட் அட்டாக். இப்போ உங்களை ஏதோ ஒரு அனிமல் உங்களை துரத்துதுன்னு வைங்களேன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஜாலியா நின்றுட்டு இருக்க மாட்டோம். சோ ஒரு 2 விஷயம் பண்ணுவோம். ஒண்ணு, அந்த அனிமல் இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு ஃபைட் நம்ம பண்ணுவோம். அதுதான் ஃபைட் ரியாக்ஷன் சொல்றாங்க. ரெஸ்பான்ஸ் ஃபைட்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா எஸ்கேப் ஆகி நம்ம ஓடுவோம். இந்த இடத்துல ஃபைட் ஆர் ஃபிளைட் ரியாக்ஷன் தான் இந்த சூப்பர் கிளாஸ் ஆகும். வேற யாரெல்லாம் இதுல மாஃபியா பாஸ், ஒரு பெரிய ஹெட், ஒரு நீங்க இந்த மினரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆரம், இவங்க எல்லாருமே இந்த சூப்பர் கிளாஸ்ல தான் வருவாங்க. ரீசன் என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வச்சிருக்கிறவங்க. எந்த அளவுக்குன்னா வேலை செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷம் நம்ம இந்த எல்லாத்துலயுமே நம்ம பார்க்க முடியும். லீடர்ஷிப்பே நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். சோ அதுக்கப்புறம் ஈகோ ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப டாமினேட்டிங், ஹை லெவல் டாமினேட்டிங். இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம உடம்புல இந்த கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு ஒரு டாமினேஷன் டெண்டன்சி எல்லாமே இந்த ஹார்மோன் இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் அது நடக்குது. சோ இது நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஆஸ்டிடே சப் கிளாஸ். இப்போ மேம் சொன்னாங்க இல்லைங்களா, பிளான்ட்ல சப் கிளாஸஸ். அதுல 6th சப் கிளாஸ் ஆஸ்டிடேன்னு சொல்லுவோம். அந்த ஆஸ்டிடே சப் கிளாஸ் இருக்கக்கூடிய எல்லா ரெமடிஸுமே நம்ம இங்க பார்க்க முடியும். நீங்க எடுத்துக்கோங்க, கம்போசிட்டே ஃபேமிலி, ஆர்னிகால இருந்து நக்ஸ்வாமிகா, சிக்குட்டா எல்லாமே இந்த இடத்துலதான் வரும். இதெல்லாம் நம்ம ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்ம லேட்டரா நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா ஸ்ட்ரமோனியத்தை வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். ஸ்ட்ரமோனியம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொல்னேசிய ஃபேமிலியில வரக்கூடிய ஒரு ரெமடி. சோ இந்த ரெமடி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கும் அதே ஃபியர், ஏதோ ஒரு அட்டாக் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபியர் ஆஃப் இன்ஜூர்டு பீயிங், டெல்யூஷன் பீயிங் இன்ஜூர்டு, இது எல்லாத்துலயுமே ஸ்ட்ரமோனியம் நம்ம பார்ப்போம். நம்மள ஏதோ ஒரு விஷயம் நம்மள அட்டாக் பண்ண வருது. அப்ப அந்த அட்டாக் பண்ணும்போது நம்ம எப்படி நம்ம காப்பாத்திக்கிறது அப்படிங்கறது இந்த இதுல இருக்கும். சோ அதனாலதான் அந்த லைட் டிசையர் ஃபார்ல ஸ்ட்ரமோனியம் இம்பார்ட்டன்ட் ரெமடி. தன்னை காப்பாத்திக்கணும். அப்போ அதுக்கு ஒரு கம்பெனி வேணும். அதனாலதான் அந்த லைட் டிசையர் நம்ம ஸ்ட்ரமோனியம்ல பார்ப்போம். அந்த லைட் டிசையர் நிறைய ROH ரூபிக்ல கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. லைட் டிசையருங்கிறது டார்க் லைட். அது மட்டும் இல்லாம ஒரு பீப்புள், ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி டிசையர் அந்த இடத்துல லைட் டிசையர் தான் அங்க மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். இதுலதான் நிறைய இன்ஜுரி வரும். வயலன்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரே லைன்ல சொல்லிட்டேன். பட் நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஜுரி, ரேஜ், கன்வல்ஷன், ஒரு ப்ளோ, ஷாக், அட்டாக், இது எல்லாமே வயலன்ஸான வேர்ட்ல அடங்கிருது. இது எல்லாமே இதுக்குள்ளதான் நம்ம பார்க்க முடியும். அதனால பெத்தாலஜில பாத்தீங்கன்னா கன்வல்ஷன் மெயின் பெத்தாலஜியா நம்ம இந்த ரெமடிஸ் எல்லாம் பார்ப்போம். இக்னேஷியால இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த கன்வல்ஷன் எல்லாமே வயலண்டா இருக்கும். எத்துசா எடுத்துக்கோங்க, வயலண்ட் ஃபிட்ஸ் தான் எல்லாமே அதிகமான பயங்கரமான. அந்த பயங்கரம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கொஞ்சம் இந்த சூப்பர் கிளாஸ்ல நிறைய நம்ம பார்க்க முடியும். நோசோட்ஸ்மே பாத்தீங்கன்னா சிஃப்லினம் இங்க கொண்டு வந்துடுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். மெர்க்குரி எப்படி
சிபிலிட்டிக் பேட்டர்ன் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கும் 6th ரோல. சிபிலிட்டிக் பேட்டர்ன் அப்படிங்கும்போது டிஸ்ட்ரக்ஷன், சூசைடு எல்லாமே நமக்கு வந்து கனெக்ட் ஆகும். இது எல்லாமே இந்த 6th சூப்பர் கிளாஸ். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா 6th சூப்பர் கிளாஸ் பீப்புள் மத்தவங்கள டார்ச்சர் உள்ளாக்குவாங்க, இவங்களும் டார்ச்சர் அனுபவிப்பாங்க. மத்தவங்களை சூசைட் பண்ண வைப்பாங்க, இவங்களும் ஹோமிசைட் பண்ணிருவாங்க. அந்த மாதிரி கில் ஆர் டு பி கில்டு அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையில நம்ம சொல்லி முடிச்சிடலாம். கில் ஆர் டு பி கில்டு. இவங்க மத்தவங்களை கொலை பண்ற அளவுக்கு போவாங்க, அல்லது அந்த கொலையில தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் பேட்டர்ன் தான் நம்ம இது எல்லாத்துலயுமே நம்ம பார்க்க முடியும். இதான் ஜென்ரலான ஒரு இன்ட்ரடக்ஷன். இதுல நீங்க பிளான்ட், மினரல், அனிமல்னு போனீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரெமடிஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட்டடா பார்க்கலாம். அதுவே நீங்க எடுத்துக்கோங்க, ரெப்டைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அனிமல்ஸ்ல வந்துருது. அந்த ஸ்னேக், லாக்கசிஸ், நாஜா, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள யாரோ துரத்துறாங்க. ஸ்னேக் அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது நம்மள எதுவும் பண்ணாது. லைட்டா நம்ம ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அது நம்மள வந்து ஃபாலோ பண்ணும். ஸ்னேக் பைட் வந்து நம்ம அதுக்குள்ளாகிருவோம். அந்த மாதிரி ஒரு சஸ்பீஷியஸ்னஸ், பழிவாங்கிற குணம், இது எல்லாமே இந்த லாஸ்ட் சூப்பர் கிளாஸ்ல தான் வருவாங்க. இந்த பழிவாங்கிற குணம் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி சூப்பர் கிளாஸ்ல ரொம்ப பார்க்க முடியாது. அதிகமா நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் சூப்பர் கிளாஸ் தான். இத பத்தி மேம் நீங்களும் கொஞ்சம் எடுத்து சொல்றீங்களா? அது ஏன்னா இப்ப நிறைய கதை வழியா சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல மேம். கதை வழியா அப்படியே நம்ம நிறைய கதையை தான் படிச்சு பழகிட்டோம். கதையில கேட்டா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இதனுடைய சூப்பர் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அனிமல் எதோட ரிலேட் பண்றாருன்னா லயன் தான். சூப்பர் கிளாஸ் 6ல இருக்கக்கூடிய அனிமல்ல, மேமல்ல பிரிடாமினன்ட்டா இருக்கக்கூடியது லயன். ஆனா இதோட நேச்சரும் லயன் நேச்சர் தான். சோ லயன் எப்படி இருக்கும்? காட்டுக்கு ராஜா, நான் தான் ராஜா, நான் மட்டும்தான் ராஜா, வேற யாரும் இருக்கக்கூடாது. சோ அப்ப என்ன பண்ணுவாங்க ராஜாவா இருக்கிறவங்கன்னா, எப்ப வேணாலும் எனிமீஸால அட்டாக் பண்ணப்படலாம். அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்? திருப்பி அவங்களை அழிக்கிறது தான். சோ டெஸ்ட்ரக்ஷன் தான் இங்க நேச்சர். பயந்த ராஜாவா இருந்தா எஸ்கேப் ஆகலாம். சோ இதனுடைய டைனமிக் பேட்டர்ன்ல 6 வார்த்தையில டாக்டர் ராஜன் சங்கரன் குறிப்பிடுறாங்க. ஒன்னு டெஸ்ட்ரக்ஷன் ஆர் வயலன்ஸ், இன்னொன்னு ஃபைட் ஆர் ஃபிளைட், இன்னொரு வார்த்தை எஸ்கேப் அண்ட் அக்ரஷன். எஸ்கேப் அப்படின்றது ஒளிஞ்சுக்கிறது, அது ஒரு வகையான தப்பிக்கிற குணம் தான். இந்த இடத்துல நிறைய கதையை சொல்லியிருக்காரு. அவர் பல உதாரணங்களை கொடுத்திருக்காரு. ஒரு மூழ்கிட்டு இருக்க கப்பல்ல இருக்கக்கூடிய அந்த கப்பல் மாலுமியோடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த எண்ட் ஆஃப் த இதுல. சோ அவரு வந்து சாகக்கூடிய மனநிலையில இருப்பாரு. இவன் அப்படி இருந்தாலும் அவரு அந்த கப்பல்ல கடைசியா இறங்கணும். அதுதான் அந்த கப்பலுடைய சட்டம். கப்பல் ஒரு மூழ்குதுன்னா அதுல கடைசியா இறங்கக்கூடிய ரூல்ஸ் வந்து கப்பல் மாலுமியா தான் இருக்கணும்வாங்க. அதே மாதிரி ஒரு போருக்கு போறாங்க, போர்ல இருந்து பின்வாங்குறவன் வர்ற வழியில பாதையில பாலத்துல என்ன பண்ணுவான்? ஏதோ ஒரு ஃபயரோ ஏதோ வச்சிருந்தாரு, பாதையே இல்லாம பண்ணிடுவான். இதை விட முக்கியமா ஹிட்லரை வச்சு சொல்றாரு. ஹிட்லரோட கடைசி நாட்கள் வந்து சூப்பர் கிளாஸ் 6ன்னு சொல்றாரு. ஏன் அப்படி உதாரணப்படுத்துறாருன்னா, ஹிட்லர் வந்து கடைசி காலத்துல அவரு வேற வழியே இல்ல, அடுத்து நம்ம ஒளியத்துக்கு இடமே இல்லைன்னா ஒரு பதுங்கு குழிக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டாராமா. பதுங்கு குழிக்குள்ள ஒளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவரோட காதலியை கல்யாணம் பண்ணி பல நாட்கள் இருந்து, சப்போஸ் தான் மரணிச்சுட்டா தன்னுடைய உடல் கூட எதிரி நாட்டுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய படை வீரர்கள் கிட்ட அதை முழுமையா சாம்பலாக்கணும்னு கூட சொல்லியிருக்காரு. சோ அந்த எஸ்கேப், டெஸ்ட்ரக்ஷன் நேச்சரு, இது எல்லாமே சூப்பர் கிளாஸ் 6 தான். ஒண்ணு எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா உனக்கு ஒரு கண்ணு போயிடணும், அண்ட் ஐ ஃபார் அண்ட் ஐன்றாங்க. இன்னொன்னு டூ ஆர் டை, செய் ஆர் செத்துமடி, நீ ஒண்ணு வாழணும் இல்லைன்னா இறந்துடணும். இதுதான் இங்க வந்து கான்செப்டா போயிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு 2 கதையை வந்து ராஜன் சங்கரன் சார் சொல்லியிருக்காங்க. ஒரு கார்ட்டூன் கதை, இன்னொரு கதை வந்து தி காட்ஃபாதர்ன்ற கதை. சோ இந்த 2 கதையும் நம்ம சாருடைய இன்ட்ரோடக்ஷன் வழிநடத்தலுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சார், சூப்பர் கிளாஸ் 6 இது வந்து செல்வஸ்ரீ மேடம் அண்ட் விமலா மேடம் இவங்க சொன்னதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு நான் சொல்ல போறது இல்லை, அதே தான் சொல்றேன். இவங்களுக்கு வந்து லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட்னா நம்ம என்ன நினைச்சுக்கோன்னா, ஒரு பெரிய லீடர் அப்படிங்கிற பார்வை நமக்குள்ள இருக்கும். அந்த பார்வையை கடந்து வேற ஒரு சிந்தனையை நம்ம வச்சுக்கணும். மேனேஜர் ஆஃப் தி ஃபேமிலி, மேனேஜர் ஆஃப் தி ஹவுஸ், அதாவது தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கும் குடும்பஸ்தன், அவர் தான் அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யறவன், ஒரு ஆர்கனைசேஷனை நடத்துறவன், ஒரு ஜாதிய சங்கம், ஒரு ஹோமியோபதி சங்கம், ஒரு ட்ரேட் யூனியன், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும், எல்லா வகையான அசோசியேஷனும் அதுல லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவங்க தான் போய் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல ஆபீஸ் பேரரா வந்து
பிரசிடென்டா இல்லாட்டி லீடரா சேர்மனா வருவாங்க. ஜிஎம், வைஸ் பிரசிடென்ட், சிஓ, பிரசிடென்ட், இந்த போஸ்டுக்கும் அவங்க போவாங்க. இந்த மாதிரி போறவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஹார்டி, ஈகோயிஸ்ட், டிக்டட்டோரியல் இருப்பாங்க. இதோட இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது பவர் அண்ட் டெத். பவர் அப்படின்னு சொல்றது உருவாக்கம். இந்த இடத்துல வந்து உருவாக்கம்னு அர்த்தம், ஆக்கம்னு அர்த்தம், அழிக்கிறதுன்னு அர்த்தம், ரெண்டு சேர்ந்தது. பவர் அண்ட் டெத். ராஜானா என்ன பண்ணுவாரு? ஒரு கண்ட்ரியை உருவாக்குவாரு, அந்த இனத்தை உருவாக்கிய நிர்வாகம் செய்வாரு, அது நடக்கும் எல்லா வகையான குற்றங்களே தண்டிப்பார். அப்ப பவர்ங்கிறது டெத்தோட ரொம்ப ரிலேட்டட். இங்கே அந்த டெத்தை கொடுக்கறது யாரு? ஜட்ஜஸ். ஜட்ஜும் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளதுதான். அதே மாதிரி எம்எல்ஏ, எம்பி, இந்த மாதிரியான நபர்களும் அதுக்கு உள்ளடக்கமா இருப்பாங்க. யாரு யாரு நான் லீடர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, தலைமை பொறுப்பு எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, தனக்கு கீழே ஆள்கள் வரணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களை எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள நம்ம அடக்கலாம். இதுதான் இது கூட நான் சேர்க்கணும்னு கொஞ்சம் விருப்பப்படுறேன், வேற ஒண்ணும் இல்லை. இதுல வந்து செக்ஸுவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்டா வைக்கிறாங்க. இங்க செக்ஸுவாலிட்டினா நாட் ரிலேட்டட் டு ஜெனட்டாலியா, இட் இஸ் ரிலேட்டட் டு உருவாக்கம். திருப்பி வந்து உருவாக்கம் தான் இந்த இடத்துல. செக்ஸுவாலிட்டிங்கிறது கிரியேஷன். கிரியேஷன் கிரியேஷன் இல்லாம நீங்க படைக்க முடியாது, அதை நிர்வாகமும் செய்ய முடியாது. ஸோ இட் நீட் எ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன். இதையும் நம்ம சேர்த்து நம்ம பார்த்துக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் கிளாஸ் 6ல பெரிய லீடர், பெரிய ஒரு நாட்டு அதிபதி, இப்படிதான் நம்மளால டக்குன்னு ஒரு காட்டுக்கு ராஜா இப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். வீட்டுக்குள்ள நமக்கு நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் இன்ன வரைக்கும் அப்படித்தான் புரிஞ்சு வந்துட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது இது யாரா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா. தேர்டு சூப்பர் கிளாஸ் 3ல எப்படி ஒரு நர்ச்சரிங்கான ஒரு அம்மாவை உடைய ரோலை வந்து வெளியே கொண்டாந்தாங்களோ, நமக்குள்ள வந்ததோ, அதே மாதிரி நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவோட நேச்சர் பாக்கிறதுக்கு வெளியில ஒரு கொடூரமா ஒரு ஸ்ட்ரிக்டா அப்படிதான் தெரியும். பட் வீட்டுக்குள்ள யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா ஒரு அப்பா ரோலா இருப்பாங்கன்றாங்க. அதுக்குதான் காட்ஃபாதர்னு ஒரு பிலிமை வச்சு ராஜன் சங்கரன் சார் உதாரணம் சொல்றாரு சார். அதாவது தமிழ்ல புரிஞ்சுக்கலாம், ஒரு ஃபாரின் கண்ட்ரி படத்தை விட நாயகன் படத்துல இருக்கக்கூடிய தமிழுடைய மனநிலை. அதாவது வெளியில நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க செய்யக்கூடிய ஒரு தொழில் வந்து அவங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு அட்ரினலின் ஹார்மோனுக்குரிய நேச்சரை இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. அப்ப அது சொன்ன மாதிரி கார்டிசோல் அட்ரினலுக்குரிய ஒரு த்ரில் நேச்சர் இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே நம்மளை தாக்கிடுவாங்களா இல்ல நம்ம தாக்கப்படுவோமா, இந்த வயலன்ஸ் கேம் தான் இங்க வந்து விக்டிம் அக்ரெசர் கேம் வந்து அவங்க லைஃப்ல வந்து இருந்துட்டே இருக்கும். என்னையவனாவது அடிச்சிருவான், இல்லைன்னா நான் அவனை அடிக்கணும். இந்த ஹையரார்கிய தாண்டி ஈக்குவலா வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா இவங்களை யாரோட ஒப்பிடுறாங்கன்னா இந்த மாஃபியா கேங்ஸ், ஒரு இல்லீகல் பிசினஸ் எல்லாம் பண்ணக்கூடியவங்கள மனநிலை வந்து அந்த த்ரில் இருந்துட்டே இருக்கும். ஒரு சேஃப்டியா செக்யூரிட்டியாலாம் இருக்காது. எப்ப பார்த்தாலும் நம்ம தாக்கப்படலாம், நம்ம தாக்கணும். இப்ப போர் காலகட்டத்துல அதிபர்களுடைய நிலைமைகள்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா அந்த குண்டு போடுற மனநிலை, இந்த நாட்டை அழிக்கிற மனநிலை, இது எல்லாம் சூப்பர் கிளாஸ் 6 பேசுற மாதிரியே தான் இருந்துட்டே இருக்கு. அப்படிதானேங்க சார் இது? ஆமா, இதுல வந்து நம்ம புரிதலுக்காக கிராமப்புறத்துல நாட்டாமை, நகர்ப்புறத்துல வந்து அர்பன் ரவுடிகள், ரவுடி கேங்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் மாஃபியான்னு சொல்ற வார்த்தை. இதே நம்ம புரிச்சுக்கலாம், கார்லேட் பண்ணிக்கலாம். ஒரு கேங்ஸ்டரோ ஒரு ரவுடி கேங்கோ உடைய மனநிலை மாதிரி தனக்காக ஒரு படைகளை வச்சுக்கிட்டு அழிக்கிறது. முதல்ல எல்லாம் பார்த்த சூப்பர் கிளாஸஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அழகா நம்ம பரிணாம வளர்ச்சியில ஃபர்ஸ்ட் சூப்பர் கிளாஸ் வித்ராயல் கிளிங்கிங்னு பார்த்திருப்போம், செகண்ட் இன் அண்ட் அவுட், தேர்ட் லிமிட் அண்ட் எக்ஸ்பான்ஷன், ஃபோர்த் செட்டில் அண்ட் ஸ்டேபிள், ஃபிஃப்த் பார்த்தோம்னா ரெஸ்ட்லெஸ்னஸ் மஸ்ட் கெட் அவுட். இது வந்து அப்படி இல்லை, எந்த சாய்ஸுமே அந்த ஃபர்ஸ்ட் 5 இது எடுக்கிறதே கிடையாது, டைரக்டா வித் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் வயலன்ஸ். ஏன்னா இதுல இருக்க பெரும்பான்மையான ரெமெடிஸ் எல்லாமே சிபிலிட்டிக் டென்ட் இருக்கு. பெரும்பான்மையான ஹெவி மெட்டல்ஸ், மினரல் கிங்டம்னு பார்த்தோம்னா 6th ரோல வரக்கூடிய அத்தனையுமே ஹெவி மெட்டல்ஸ். இது எல்லாமே சிபிலிட்டிக் ரெமெடிஸ். அனிமல்ஸ்ல பார்த்தோம்னா ரெப்டைல்ஸா இருக்கக்கூடிய அத்தனையுமே வருது. சோ ஸ்நாக்ஸ் எல்லாமே சிபிலிட்டிக். மேமல்ஸ்ல நிறைய மேமல்ஸ் ரெமடி கடைசியா நான் கோடிடுறேன். சோ எல்லாமே மோஸ்ட்லி சிபிலிட்டிக் டென்ட் இருக்கக்கூடிய ஒரு ரெமடிஸ். சார் ஒரு கேள்விங்க சார். சொல்லுங்க. இப்ப சூப்பர் கிளாஸ் 5ல இன்ன வரைக்கும் வயலன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டா கூட ஒரு விதமான எஸ்கேபிசமும் இந்த இடத்துல சூப்பர் கிளாஸ் 6ல இருக்கு.
ஃபைட்டும் பண்ண ரெடியா இருக்கான், அவன் ஃபிளைட் பண்ணவும் ரெடியா இருக்கான். சைமல்டேனியஸா எஸ்கேப்பும் ஆகுறாங்கன்றாங்க. சோ இந்த எஸ்கேபிசம் ஆபத்து பயம்ன்றதுனால ஓடிடுறான். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு எஸ்கேபிசம் இருந்தது. சூப்பர் கிளாஸ் 5ல எஸ்ட்ராஞ்சர் ஃப்ரம் ஃபேமிலி, டூ மச் ரெஸ்பான்சிபிலிட்டி, தனிமை, செப்பரேஷன் வார்த்தையும் எஸ்கேபிசத்தை உள்ளடங்கி இருந்தது. இந்த ரெண்டையும் இந்த இடத்துல கொஞ்சம் பொருத்தி அப்படி சொல்லிருங்க சார். 5th சூப்பர் கிளாஸ்ல வந்து ஐ அண்ட் அதர், அதாவது 6ங்கிறது ஐ அண்ட் குரூப். குரூப் அது ரொம்ப முக்கியமானது. இல்லாட்டி குரூப் வர்சஸ் குரூப். இங்க ஐ அண்ட் அதர், இங்க ஐ அதர் அப்படிங்கிறது 2 இடத்துல நடக்குது. இந்த 5th சூப்பர் கிளாஸ்ல கிரியேட்டிவ்ல வர சஃபகேஷன், அதுல இருந்து எப்படியாவது முயற்சி எடுத்து புதிய உருவாக்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறது. அப்புறம் ஃபேமிலி யூனிட் இருக்கு இல்லையா, அதுல வர டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இருந்து தப்பிச்சு வெளியே போகணும்னு நினைக்கிறது. டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இருந்து தப்பிச்சு போகணுங்கிறது இது வந்து 5th ஐ அண்ட் அதர். அவ்வளவுதான். இங்க ஐ அண்ட் குரூப், இங்க வந்து வயலன்ஸ் இஸ் மோர் தென் 5th. அதனால இங்க வந்து கொல்லப்படுவோம், கொல்லுவோம், கில் ஆர் டு பி கில்டு அப்படிங்கிறது தான் அங்க இருக்கு. சூசைடல் ஆர் ஹோமிசைடல் ஏதாவது ஒண்ணு இருக்கு. அப்ப வந்து சர்வைவல் மெக்கானிசம் எப்படி இருக்குன்னா, மோர் வயலன்ஸ் கேட்ட மோர் ரியாக்ஷன் இருக்கும், மோர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சூப்பர் கிளாஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓவர் சென்சிட்டிவிட்டி, ரெஸ்பான்ஸ் கம்மியா இருக்கும். 6th சூப்பர் கிளாஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா லெஸ் சென்சிட்டிவிட்டி அண்ட் ஓவர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். இங்க வந்து 5th சூப்பர் கிளாஸ்ல சஃபகேஷன் இருக்கும். இங்க 6th வந்து பாத்தீங்கன்னா அதை அடிச்சு நொறுக்கிட்டு வெளியே போகணுங்கிற வயலன்ஸ் இருக்கும். இங்க கெட் அவுட் தான் இருக்கும், அதாவது அதுல இருந்து தப்பிக்கணுங்கிற இதுதான் 5th இருக்கும். இங்க வந்து இடையில என்ன இடத்துல வந்தாலும் அடிச்சு நொறுக்கிட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறேன். இப்ப சொன்னீங்க சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூப்பர் கிளாஸ் 1ல வந்துட்டு மோர் சென்சிட்டிவ் லெஸ் ரெஸ்பான்ஸ், அண்ட் 6ல வந்து லெஸ் சென்சிட்டிவிட்டி ஓவர் ரெஸ்பான்ஸ். அது வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியுதுங்க சார். ஏன்னா அந்த சூப்பர் கிளாஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய மேக்னரில ஃபேமிலியில வரக்கூடிய ஒரு நிறைய ரெமடிஸ் ஓபிஎம்ல வச்சு புரிஞ்சுக்கலாம். அவங்க எல்லாம் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்றதா இல்ல, ஜஸ்ட் போய் தூங்கிடுறாங்க. ஒரு சிப்பியோட நேச்சர் மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா பல்செட்ல எல்லாம் பின்வாங்கிக்குது. டெனன்பிளேசிய ஃபேமிலி எல்லாம் பின்வாங்குறது தான் ஆகுறாங்க. லைட்டா கூட ஹர்ட் பண்ணிக்க நம்மள விரும்பல. இவங்க அப்படி இல்லை. இதுல வரக்கூடிய பல்வேறு ஃபேமிலி சொலனேசியில இருக்கக்கூடிய ரெமடிஸா இருக்கலாம், இல்ல காம்போசிட்ல இருக்க ரெமடிஸா இருக்கலாம், லொகனேசியில இருக்க ரெமடிஸா இருக்கலாம். இது எல்லாமே எப்படி இருக்குதுன்னா, காம்போசிட்னா பிக் அட்டாக் அப்படின்னு சொல்ல வராங்க. ருபியேசிய வரந்த பிக் சர்ப்ரைஸ், பிக் ஜாய், பிக் எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சொலனேசியன் அண்ட் லொகனேசியன் எடுத்துட்டோம்னா இக்னேஷியாவா இருக்கலாம், ஹயாஸா இருக்கலாம், சடன் வயலண்ட் அட்டாக் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ரெஸ்பான்ஸா இருக்கலாம், இல்ல ரிசீவிங் பார்ட்டனா இருக்கலாம். சடன் அண்ட் வயலன்ஸா தான் இந்த இடத்துல இது வந்து நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியும். மேடம் கரெக்டா சொன்னாங்க. அதை கொஞ்சம் ஆர்டர்ல படிச்சுட்டா நல்லா இருக்கும். சொலனேசியங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னா டிசையர் லைட், ஃபியர் ஆஃப் டார்க்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் டார்க்கு கண்டு பயம் இருக்கோ அப்பெல்லாம் லைட்டை நோக்கி போற பண்பு மனிதனுக்கு உண்டு, சர்வைவலுக்காக. அதே மாதிரி லைட் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா டார்க் நோக்கி போயிடுவாங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் தீம் தான் வந்து சொலனேசியில ஃபுல்லா காணப்படும். இதே கம்போசிட்டே எடுத்துட்டீங்கன்னா இன்ஜூரி, அம்பிளிஃபரையை எடுத்துட்டீங்கன்னா பிக் இன்ஜூரி பிளஸ் ஷாக், அதிர்ச்சி. லொகனேசிலையும் ஷாக் இருக்கு, ஆனா shattered and torn into pieces. இதே பாக்டீசியால எடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா சாட்டர்ட்னஸ் மட்டும் இருக்கும், சாட்டர்ட் மட்டும் இருக்கும், பிரிஞ்சு போறது மட்டும் இருக்கும். டுகெதர்னஸ் அண்ட் சாட்டர்ட் அப்படிங்கிறது இருக்கும். ரூபியேசியில எடுத்துட்டீங்கன்னா அலர்ட்னஸ் அண்ட் பிக் சர்ப்ரைஸ் ஆர் பிக் ஜாய். அலர்ட்னஸையும் சேர்த்துக்கணும், அது வந்து ரூபியேசியில முக்கியமானது, அலர்ட்னஸ். இதுல இன்னொரு கேள்வி வரும், எப்படின்னு சொன்னா 5th சூப்பர் கிளாஸ்ல வந்து சஃபகேஷன் இருக்கும். 5th சூப்பர் கிளாஸ்ல சஃபகேஷன் அதிகமா இருக்கும். 6th சூப்பர் கிளாஸ்ல எபிஸ்கேல்ல வந்து சஃபகேஷன் இருக்கு. இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். இதுல பாத்தீங்கன்னா சாம்புகஸ், வலேரினா இந்த மருந்துகள்லாம் வரும் 6th சூப்பர் கிளாஸ்ல. 5th பாத்தீங்கன்னா ரோசியன்ஸ் ஆர்டர்ல வர்றதில்ல, எல்லாமே இருக்கு. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படின்னா இன்டர்னல் சஃபகேஷன், அதாவது ஸ்டைசிஸ் ஆயிடுது. உள்ளுக்க வந்து பாடியில ஸ்டைசிஸ் ஆனோடனே இன்வர்ட் ப்ரெஷர் அதிகமாயிரும்.
அப்ப வந்து ப்ரெஷர் அதிகமாகும் போது இன்வர்டா உங்களுக்கு வந்து சஃபகேஷன் அதிகமாயிரும். நீங்க வந்து இன்னபிலிட்டி டு மூவ் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து 5th சப் கிளாஸ். இதே வந்து 6th சப் கிளாஸ்ல என்ன ஆகும்னா, அது குறிப்பாக சாம்புகஸ்லயும் வெளரினாலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சாம்புகஸ்ல தான் இது வந்து ரொம்ப அதிகமாக காணப்படும் இந்த சஃபகேஷன். இது எதனால வருதுன்னா, வெளியிலிருந்து வர மைக்ரோப்ஸ். இங்க 5th வந்து உள்ளுக்க ஸ்டாசிஸ் நடக்கிறதுனால உள்ளுக்க நடக்கிற பிரஷர்னால வருது. வெளியே வந்து மைக்ரோப்ஸ்னால ஃப்ளூ அட்டாக் ஆகி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் பாதிச்சு அது வந்து லங்ஸை கொலாப்ஸ் பண்ணிடுது. அதுல வந்து சைனோசிஸ் லெவலுக்கு போயிருது. ஓசிஐடியில பாத்தீங்கன்னா ஹைட்ரோசைனிக் ஆசிட் வந்து அந்த லாரோசரஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்டாசிஸ்னால சைனோசிஸ் வருது. இது ரெண்டும் வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சாம்புகஸ்ல வந்து இந்த சென்சிட்டிவ் டு ஆல் எக்ஸ்டர்னல் இன்ஃபெக்ஷன், அதனால வெளியிருந்து வரும் தாக்கத்தினால இவங்க வந்து இந்த மாதிரி நோய்க்கு உட்படுறாங்க. இங்க 5th சூப்பர் கிளாஸ் வந்து உள்ளுக்கு வர பிரஷர்னால வர சஃபகேஷன். இந்த இதையும் இந்த லாரோசரஸ் சொல்லும்போது இந்த அஸ்பெக்சியா நியோனேட்ரம் அந்த குழந்தை பிறக்கும் போதே ஒரு போனதுக்கு இம்பார்ட்டன்ட் ரெமடியா இருக்கு. அது பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி 5th சூப்பர் கிளாஸ்ல தான் அந்த சஃபகேஷன் தீம்ல தான் வந்து நிக்குது. அங்கேயும் ஹைட்ரோசைனிக் ஆசிட் இருக்கு. டிஃபரன்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஐ அண்ட் அதற்குள்ளதான் அந்த சஃபகேஷன் அப்படின்னா நம்ம 5th சூப்பர் கிளாஸ் வந்து நம்ம யோசிக்கணும். குரூப் சுத்தி மல்டிபிள் இடத்துல நம்ம ஒரு பெரிய சஃபகேஷனை நம்ம ஒவ்வொரு பீப்புள் கிட்ட குரூப் கிட்ட இருந்து நம்ம அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா 6th சூப்பர் கிளாஸ்ல வந்துருது. சரிதானே சார்? சார் அப்புறம் எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு சார். என்னன்னா டெல்யூஷன் சரௌண்டட் பை தி எனிமீஸ் அப்படின்னு ஒரு ரூப்ரிக் இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய ரெமடிஸ் இருக்கு. அதிகமான ரெமடிஸ் பாத்தீங்கன்னா இந்த 6th சூப்பர் கிளாஸ்ல வந்து பார்க்க முடியும். சோ அதுல வந்து மினரல் எப்படி பேசுவாங்க அப்படிங்கும்போது, மினரல் வந்து எனக்கு பவர் வேணும், நான் அதுல லேக்கிங்கா இருக்கேன், எனக்கு அந்த பவர் வேணும், அது இருந்தாதான் நான் என்னால ஓவர் கம் பண்ண முடியும், என்னால டிஃபெண்ட் பண்ண முடியும், எனக்கு தன்னை காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்ல மினரல் பேசுறாங்க சார். பிளான்ட் வந்து ஐ ஃபீல் லைக் சம்திங் இஸ் த்ரெட்டனிங், எனக்கு என்னமோ ஆக போது ஒரு த்ரெட்டனிங் பண்ண போறாங்க, என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது, ஐ ஃபீல் அப்படிங்கிற கான்செப்ட்ல பிளான்ட் பேசுறாங்க. அனிமலா இருந்தா சம் ஒன் ஆர் சம்படி இஸ் த்ரெட்டனிங், யாரோ என்னை வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க, நான் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சாகணும், அல்லது நான் ஃபேஸ் பண்ணணும், என்னை சுத்தி எனிமீஸ் இருக்காங்க அப்படிங்கறத 3 விதமான கிங்டமும் மினரல் அனிமல் வித்தியாசமா பேசுறாங்க சார். பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இங்க ரோ 4-5 எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எங்கன்னா மினரல் கிங்டம்ல ஃபெரம் சீரியஸா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய சீரீஸ் எல்லாமே இந்த 11th 12th காலம்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா யாரோ எனிமீஸ் வந்து அங்கேயும் இதே தீம்ல தான் பேசியிருப்பாங்க. எனிமீஸ் வந்து என்ன துரத்துற மாதிரி இருக்காங்க, என்ன நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், குப்புறம் சிங்கம் எல்லாமே இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. சோ இங்க எனிமீஸ் வந்து சரௌண்ட் பண்ற மாதிரி ஒரு தீம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சார் இது வந்து அந்த ரோல வந்து பிளேஸ் ஆயிருக்கு? 4th ரோல ஏன் இதே கான்செப்ட் எனிமீஸ் வந்து நம்மள சரௌண்ட் பண்ணிருக்காங்கிற கான்செப்ட் ஏன் அங்க வந்திருக்கு? எப்படி நம்ம அதை வந்து பிரிக்கலாம் சார் டிஃபரன்ஸ்? 4th வந்து ஃபார் ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி, மணி ரிலேட்டட், ஃபேமிலி ரிலேட்டட், கம்ஃபர்ட் ரிலேட்டட், இதுதான் 4th. இந்த 4th வந்து அதுல வர அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ், அதுதான் அந்த 11th 12th ஸ்டேஜ்ல ஜிங்கம் குப்புறத்துல வர்றது. ஜிங்கம் வந்து கண்டினியூஸ் அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ், குப்புறம் வந்து இன்டர்மிடியன்ட் அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ். இதே வந்து 6th சூப்பர் கிளாஸ்ல எடுத்துட்டீங்கன்னா அங்க பவர் ரிலேட்டட் கொஸ்டின், இங்க வந்து ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டட் பிரச்சனை. இங்க வந்து எப்படின்னா பவர் ரிலேட்டட், ஆமா, அழிவு அப்புறம் வைலன்ஸ் ரிலேட்டட். அங்க வந்து த்ரெட் இஸ் மோர், அதனால வந்து அங்க ஃபைட் வந்து இன்னும் அக்ரஸிவாவும் வைலண்டாவும் இருக்கும். இங்க வந்து லெஸ்ஸா இருக்கும். இங்க வந்து தன்னை பாதுகாக்கிறதாகவே அதிகமாக இருக்கும். அட்டாக்ங்கிறது லெஸர் அளவுல தான் இருக்கும். குரூப் ஆஃப் பீப்புள் த்ரெட்டனிங் அப்படிங்கிறது நம்ம 6th சூப்பர் கிளாஸ்ல தான் 6th ரோல தான் பார்க்க முடியுமா சார்? குரூப்பாக இப்ப என்னுடைய பணம் இருக்கு, என்னோட ஃபேமிலி இருக்கு, இதை ஒருத்தர் கைப்பற்றுறாங்க. உதாரணத்துக்கு மனைவி கைப்பற்றுறாங்க, மக கைப்பற்றுறாங்க, நண்பர்கள் கைப்பற்றுறாங்க, அண்ணன் தம்பி கைப்பற்றுறாங்கன்னா அது வந்து அந்த 4th சூப்பர் கிளாஸ் தான். அதுல நடக்கிற அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது 4th. இதே வந்து அட் லார்ஜ் அப்படி இருக்குன்னு வச்சுங்க, நான் ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறேன், நான் ஒரு டெண்டர் போட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னொரு கம்பெனி அதுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இதுல 100 கோடி ரூபாய்
ப்ராஜெக்டை அவன் எனக்கு வேண்டிய ஆளுகள் மூலமாக லெஸ்ஸா கோட் பண்ணி அவன் டெண்டரை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னா இங்க வந்து ஐஎன் குரூப் இங்க வேற இடம் வந்துடுது. இந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி செக்யூரிட்டி என்ன, இங்க குரூப் பவர் ஸ்ட்ரகிள் நடக்குது. இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பொலிட்டீஷியன்ஸ்க்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு குரூப் வந்து ஃபாலோ பண்ணுது, த்ரெட்டனிங் பண்ணுது அப்படின்னா அவங்க எல்லாம் வெறும் பொலிட்டிஷியன் எடுத்துக்க வேண்டியதுல மாஃபியா எடுத்துக்கலாம், அப்பா கூட எடுத்துக்கலாம். அப்பாவுக்கு எதிராக குடும்பமே எதிர்த்து போராடுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வரும் குரூப் அகேன்ஸ்டா இருக்கு. ஓகே சார். ஓகே சார். சார் அதே மாதிரி சைனா, இப்போ நம்ம 5th சூப்பர் கிளாஸ்ல என்ன சொல்லியிருப்போம்னா டிஸ்கவரி, இன்வென்ஷன் இதெல்லாம் 5th சூப்பர் கிளாஸ்ல வர்றாங்கன்னு சொல்லியிருப்போம். 6th சூப்பர் கிளாஸ்ல சைனானா வருது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் சைனா வந்து டிஸ்கவர் பண்றது, இன்வென்ஷன் பண்றது, ஹோமியோபதி அந்த லைன்ல தான் வருது. அப்படிங்கும் போது சைனா 5th சூப்பர் கிளாஸ்ல தானே சார் இருக்கணும், அது ஏன் 6th சூப்பர் கிளாஸ்ல பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற கொஸ்டின். இது வந்து எப்படின்னா மேக்கிங் மெனி பிளான்ஸ், தியரைசிங், மேக்கிங் மெனி பிளான்ஸ், தியரைசிங், அப்புறம் ஓவர் ஸ்டிமுலேஷன், செக்ஸ், இது எல்லாமே அக்ரவேஷன் ஆகுறதாக ரூபிஎஸ்சியில சொல்லியிருக்காங்க. இந்த ரூபிஎஸ்சியில வந்து கிரியேட்டிவிட்டியா அந்த மேக்கிங் மெனி பிளான்ஸ் அப்படிங்கிறது ஃபார் பவர் டு இன்வென்ட் நியூ திங்ஸ் அப்படிங்கிறதாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அங்க வந்து ரொம்ப முக்கியமானது செக்ஸுவாலிட்டி, ஓவர் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் செக்ஸுவாலிட்டி இருக்கு பாருங்க, அது வந்து அக்ரவேட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிரியேஷன், மோர் அண்ட் மோர் கிரியேஷன் வந்து இட் அக்ரவேட்ஸ் தி சிம்டம். அதனால வந்து அது ரூபிஎஸ்சியில வைக்காம சைனாவை வந்து 6th சூப்பர் கிளாஸ்ல வச்சிருக்காங்க. எதுவா இருந்தாலும் அந்த பவர் சுப்பீரியாரிட்டி அதுதான் முக்கியம். ஆமா, அதான் முக்கியம். அப்புறம் ஆர்கனைசேஷன், பவர் ஆர்கனைசேஷன், அப்புறம் அந்த கண்டுபிடிப்பினுடைய வீரியம், அது ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், ஒரு கம்ப்யூட்டர் இருந்தாதான் நம்மளால இப்ப பேச முடியுது, இல்லாட்டி ஒரு மொபைல் இருந்தாதான் பேச முடியுது. நாளைக்கு ஒரு இன்வென்ஷன் வருது, சும்மா பெண் இருந்தா போதும், அது இப்படி அடிச்சுட்டோம்னா செவத்திலே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்வென்ட் பண்றாங்கன்னு வச்சுங்க. இந்த இன்வென்ஷன் இஸ் பிக் பாத்தீங்களா. அப்புறம் இதே கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இருக்கு, அதுல ஏஐ இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏஐ அவுடேட்டட், இப்ப குவாண்டம் கம்ப்யூட்டர் தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்வென்ஷன் வந்து பெருசு, அது ரூபிஎஸ்சி. அதுக்கு நீங்க கட்டாயமா காஃபி குடிச்சுதான் ஆகும், கிரியேஷனுக்கு காஃபி குடிச்சுதான் ஆகும். அதனாலதான் காஃபி அங்க வைக்கிறாங்க, பிளேஸ் பண்றாங்க. டீயை வந்து பிசிக்கல் லெவல்ல டிரைவர்கள் என்ன பண்றாங்க, டீ தான் குடிப்பாங்க. இதே வந்து இன்வென்ட் பண்ற சயின்டிஸ்ட் எல்லாம் காஃபி தான் குடிப்பாங்க. அதே நீங்க புரிஞ்சுக்கலாம். டீங்கிறது தியா அப்படிங்கிற ஒரு ரெமெடி நினைக்கிறேன் சார், அது 4th சூப்பர் கிளாஸ்ல வருது இல்லைங்களா. ஓகே சார். சோ அத டிரைவர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி கனெக்ட் ஆகும். அதே இப்போ ஜஸ்ட் ஒரு क्वेश्चन என்னன்னா, இப்போ ஹனிமன் வந்து அப்ப எந்த இடத்துல வர்றாரு சார்? அவர் வந்து 6th தான் வருவார், 5th வர மாட்டார். ஏன்னா ஒரு புதிய இன்வென்ஷன் அதை வந்து ஒரு சிஸ்டமாக கொண்டு வர்றாரு, அதான் முக்கியம். இந்த சிஸ்டம்ங்கிறதா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன், அதுக்கு அவரு தான் ஃபவுண்டர் ஆகுறாரு, அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறாரு. அதுக்காக தான் அவர் நாடு கடத்தப்படுறாரு, அந்த அளவுக்கு அவர் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றாரு. அப்ப ஐஎன் குரூப்பாக மாறுது. ஒருவேளை ஹனிமன் வந்து அது எகெயின்ஸ்டா போராடாம இருந்தாருன்னா அவர் இந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்டார் தானே சார், சூப்பர் கிளாஸ்ல வந்திருக்க முடியாது, உட்கார்ந்து இருப்பாரு. த்ரெட்டனிங் பண்றாங்க, இந்த குரூப் ஆஃப் சிஸ்டம் வந்து த்ரெட்டனிங் பண்ணுது, இதை நீ கண்டுபிடிக்க கூடாது, இதை நீ பண்ணக்கூடாது, த்ரெட்டனிங் பண்ணி சைலண்டா இருந்தாருன்னா அவர் பின்னாடி போயிடுறாரு. இப்ப நம்மளை வச்சே பாத்துக்குவோம், நீங்க 4th இருப்பீங்க இல்லாட்டி 5th இருப்பீங்க, நான் 4th இருப்பேன் இல்ல 5th இருப்பேன், நம்ம 6th வரல. நாம இப்ப இதே ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வச்சு ஹெட்டா இருந்து ஒரு 100 பேரை 200 பேரை 1000 பேரை உருவாக்கி தமிழ்நாட்டுல ஒரு ஹோமியோபதியை வந்து மறுமலர்ச்சியை உருவாக்கி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நான் 6th வந்திருப்பேன். நான் அந்த அளவுக்கு வரல, அதனால நான் 5th தான் இருக்க முடியும், இல்லாட்டி 11th போயிருவேன். ஏன்னா லேக் ஆஃப் கெப்பாசிட்டி டு மெயின்டைன் த ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஏன் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு 11th கூட ஃபார்ம் ஆயிடலாம். அதனால 5th இல்லாட்டி 11th வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு சின்ன டவுட் சார், இப்போ வந்துட்டு இதுல அட்ரினலின் ரிலேட்டடா இருக்குது, அட்ரினலின் ரஷ், ஒரு ஹாரர் மூவிக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை,
ஒரு ரோலர் கோஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த தீம் பார்க்ல ரொம்ப ஸ்பீடா போய் இறங்கும். சோ அப்போ நம்மளுடைய எவ்வளவு அட்ரினலின் எவ்வளவு வேகமா இருக்கும், இதெல்லாம் வச்சு புரிஞ்சுக்க முடியுது. வாழ்வா சாவா, ஐயோ உயிரோட வருவோமானே ரோலர் கோஸ்டர் போனா கண்டிப்பா தெரியாது, ஒரு பக்குன்னு தான் இருக்கும், அந்த பயம் இருந்துட்டே தான் இருக்கும். இது சிவிலிட்டிக்காக ஒத்து போக முடியுது. ஆனா சூப்பர் கிளாஸ் 6 டாக்டர் ராஜன் சங்கரன் சார் பங்கையோடையும் ஒப்பிடுறாரு. இது கொஞ்சம் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையா இருந்து, எப்படின்னு லைட்டா தெரியலங்க சார், ஈஸியா என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏன் இது பங்கையோட ராஜன் சங்கரன் சாரால ஒப்பிடப்படுது? பங்கை it has no root to grow on its own. தன்னைத்தானே வளர்வதற்கு அதுக்கு வேர்கள் இல்லை. அதே மாதிரி குளோரோஃபில் சிந்தசிஸ், நியூட்ரியன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த குளோரோஃபில் அப்படிங்கிற அமைப்பு முறை இல்லை. அப்ப அதனுடைய சர்வைவல் மெக்கானிசமே ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஸ்ப்ரெட்டிங், எரோடிங், இன்வேடிங், கரோடிங், அபகரிக்கிறது, அப்படியே இன்வேட் பண்றது, பிடிச்சிட்டு போறது அப்படிங்கிற அந்த முறையின் மூலமாக தான் பங்கஸ் தன்னுடைய குரோத்தை நிலைநாட்ட முடியும், சர்வைவலையும் நிலைநாட்ட முடியும். அப்படிதான் பங்கஸை 6th சூப்பர் கிளாஸ்ல வச்சிருக்காரு. ஏன்னா அது இன்வேட் பண்ணுது. இன்வேடுங்கிறது பவர் சீசர்னு அர்த்தம், அதிகாரத்தை கைப்பற்றுவதுன்னு அர்த்தம். அதனாலதான் அதை 6th சூப்பர் கிளாஸ்ல வச்சிருக்காரு. ஒரு கட்சிக்கு எந்த கிரவுண்ட் பேஸ் இருக்காது, ஒரு தமிழ்நாட்டிலயோ இல்ல கேரளா ஸ்டேட்லயோ வேற எந்த ஸ்டேட்லயும் இருக்காது, அந்த கட்சிக்கு பேஸ் இருக்காது. அவங்க எலெக்ஷன் நின்னாங்கன்னா ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 10 எம்எல்ஏ வந்துடும், காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுவாங்க. தன்னுடைய பவர் மூலமாக அந்த ஸ்டேட்டை கைப்பற்ற முயற்சிப்பாங்க. இதெல்லாம் பங்கல் எப்படி இன்வேட் பண்ணுதோ அது போல எந்த பேஸ் இல்லாம இன்வேட் ஆகுது. இப்படியும் புரிஞ்சுக்கலாம். இப்ப இருக்க கரண்ட் எஃபெக்ட்ல வாழ்வியலோட ஒப்பிட்டோம்னா, இப்ப போர் நடந்துட்டு இருக்கு, வான்வெளி தாக்குதல் மூலம் ஆக்கிரமிப்பு எடுக்கிறத விட பங்கைன்றது ஒரு தரைவெளிப்படை மாதிரி, தரை மூலம் போய் அந்த நாட்டை ஆக்கிரமிக்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். சில ரெப்டைல்ஸோட சூப்பர் கிளாஸ் 6ல பொருத்தும் போது ஸ்னேக் ரெமடிஸ், நமக்கு தெரிஞ்ச ரெமடி இல்லாம சில தெரியாத ரெமடிஸ் பேரையும் எங்களுக்குள்ள நான் பதிவிடுறேங்க சார். ஸ்னேக்ல நிறைய ரெமடிஸ் இருக்கு, அதுல நம்ம அடிக்கடி கேட்கற ரெமடியோட ஒரு 5-6 ரெமடி சேர்த்து படிச்சுக்கலாம். போத்ரெப்ஸ்னு ஒரு ரெமடி, அடுத்து பங்காரிஸ் அப்படின்னு ஒரு ரெமடி, சென்ச்சுரிஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், குரோட்டலஸ் கேஸ் அப்படின்னு ஒரு ரெமடி, குரோட்டலஸ் ஹாரிடஸ்னு ஒண்ணு இருக்கு, டென்ட்ரோபஸ் அதாவது பிளாக் மம்பா அப்படின்ற ஒரு ஸ்னேக்கு, எலாப்ஸ் ரெமடிஸ் இருக்கு, லாக்கசிஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச லாக்கசிஸ், நாஜா, வைப்ரா. சோ இது மாதிரியான எல்லா ஸ்னேக் ரெமடியுமே சூப்பர் கிளாஸ் 6ஓட தான் ரிலேட்டடா இருக்குங்க சார். அடுத்து ஒரு இடைவெளியில மேமல்ஸ் சொல்றேங்க சார். இப்ப மினரல் கிங்டம்னு எடுத்துட்டீங்கன்னா 6th ரோல மிக முக்கியமான சில மருந்துகளை நான் சொல்லிடலான் இருக்கேன். ஆஸ் யூஸ்வல் 6th ரோவை ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லிடலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி 6th ரோல ரொம்ப முக்கியமானது. அதுல ஐ ஹாவ் அன் ஐடென்டிட்டி, எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. கேன் ப்ரொடெக்ட் மை செல்ஃப், நான் என்னையே நான் பாதுகாத்துக்க முடியும், ஏன்னா எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அதே போல ஐ எம் கிரியேட்டிவ், நான் புதுசாக உருவாக்க முடியும். பட் நவ் ஐ ஹாவ் டு டேக் லீடர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்குன்னு அடையாளம் இருக்கு, என்னைய பாதுகாத்துக்க முடியும், எனக்குன்னு ஒரு உருவாக்க முடியும். ஆனா இப்ப எனக்கு பிரச்சனை என்னன்னா, இத தலைமை பண்பையும் பொறுப்பையும் நான் எடுத்துக்கணும். இதுதான் சிக்கல். இதுதான் ரோ 6 தீம். நீட் ஃபார் பவர், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கேன் வித்ஸ்டாண்ட் வெரி ஹை பிரஷர். அப்ப இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி லீடர்ஷிப்பையும் நீங்க எடுக்கணும்னா நீங்க என்ன வேணும்? உங்களுக்கு யூ நீட் பவர், உங்களுக்கு சக்தி வேணும், ஆற்றல் வேணும். அதே மாதிரி யூ ஹேவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ ஷுட் நாட் அவாய்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் வித்ஸ்டாண்ட் வெரி ஹை பிரஷர். எதிர்ப்புகளை சமாளிக்க தெரியணும். இது இருந்தாதான் நீங்க இந்த 6th ரோக்கு தயாராகிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு போதுமான அட்டாமிக் வெயிட், அட்டாமிக் நம்பர் வேணும். அப்படி இருந்தாதான் முடியும். அப்ப நம்ம சொல்லுவோம் ரொம்ப திடமான ஆளு, பிசிக்கலா மென்டலான திடமான ஆளு, அறிவிலையும் சிறந்தவன், தலைமை பண்புக்கும் பொருத்தமானவன்னா அவன் 6th ரோக்கு வருது. இதுல ஒரு 4 கிளாசிபிகேஷன் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கடுத்து பார்த்துப்போம். சீசியம் அண்ட் பேரியம் lack the power to start on own and take responsibility and depend for the same. அப்ப அவங்களுக்கு
இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பை எடுப்பதற்கு அவங்களுக்குள்ள கெப்பாசிட்டி ரொம்ப குறைவா இருக்கு. அதனால யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இருக்கு இந்த 2 பேருக்கு. அதுக்கு பேரியத்துக்கும் சிசியத்துக்கும். அடுத்து லாந்தனம், ஹாஃபினம், டான்டலம், டங்ஸ்டன், இவங்க ஸ்டார்ட்ஸ் டு டெவலப் தி பவர் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அடுத்து ரீனியம், ஓஸ்மியம், இரிடியம், பிளாட்டினம், ஆரம், மெர்குரி has the power to take responsibility to the leader and to maintain the position. அவங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, தலைமை பண்பை எடுப்பதற்கும் அவங்க தயாரா இருக்காங்க. அடுத்து தாலியம், பிளம்பம், விஸ்மத், பொலோனியம், ஆஸ்டைன், இந்த மருந்துகளுக்கு ஸ்டார்ட்ஸ் லூசிங் த பவர் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பை எடுப்பதற்கு they lose the capacity, they lose the power to take the responsibility. இதுதான் கிளாசிபிகேஷன். இந்த அடிப்படையில நம்ம ஈஸியாக மருந்து எடுப்பதற்கு உபயோகமாக இருக்கும். 6th ரோவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சார், அப்ப இந்த ஹேண்டிகேப்டு பீப்புள்லாம் வருவாங்களா சார்? பெரேட்டா, நீங்க சொன்ன மாதிரி சிசிஎம், அந்த 2 ரெமடியும் ஹேண்டிகேப்டு ரெமடியா வருமா சார் நீங்க சொன்ன மாதிரி? ஹேண்டிகேப்டுன்னா நீங்க முழுமையான ஹேண்டிகேப்டா எடுத்து பிசிக்கல் ஹேண்டிகேப்ட் எடுக்கக்கூடாது. பிசிக்கல் ஹேண்டிகேப்ல even though they have everything, they are physically challenged இல்ல, physically quite capable to do anything, அந்த லெவல்ல இருந்தா கூட when they lack the capacity to take the responsibility அப்படின்னா அவங்கள அங்க வரலாம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, I need someone for help. ஃபார் எக்ஸாம்பிள்னா, எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்க அப்பா எல்லாம் பாத்துக்கிட்டாரு, அவரோட வேலையை நானும் கூட இருந்து வேலை செஞ்சு எங்க குடும்பம் நல்லா இருந்துச்சு. எங்க அப்பா இறந்த பிறகுதான் எனக்கு கையங்காலும் உடஞ்ச போல இருந்துச்சு. அப்பனா மை லெக்ஸ் ஆர் கட் ஆஃப், ஐ வாக் ஆன் நீ அப்படிங்கிறது பேரிட்டா. அப்பா இறந்துட்டாரு. இந்த இடத்துல அப்பா இருக்கிற வரைக்கும் என்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடிஞ்சது. இப்ப ஏன் எடுக்க முடியலன்னா, ஐ லேக் த கெப்பாசிட்டி டு டேக் த ரெஸ்பான்ஸ். எனக்கு ஐ நீட் சம்ஒன், ஐ எம் டிபெண்டன்ட், ஐ நீட் சம்ஒன் ஆர் சப்போர்ட் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் காலம்ல சிசிஎம்க்கும் பெரேட்டாவுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குல்ல சார்? 2 பேருமே நாட் வில்லிங் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டில வர்றாங்கன்னா, அப்ப அந்த மைனூட் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் சார்? என்னன்னா, ஐ லேக் தி பவர், எபிலிட்டி ஆஃப் ஸ்டாண்டிங் ஆஃப் மை ஓன் அண்ட் ஹேண்ட்லிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ். அதான் ரொம்ப முக்கியம். ஐ லேக் தி பவர், எனக்கு சக்தி இல்ல, ஆற்றல் இல்ல. எபிலிட்டி டு ஸ்டாண்ட் ஆன் மை ஓன், என் காலில் நானே சொந்தமாக நிற்பதற்கு என்னால் முடியாது. அண்ட் ஆல்சோ டு ஹேண்டில் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் சிசிஎம். ஸோ ஐ நீட் கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ். பேரிட்டால கொஞ்சம் மாறுபடுது. எப்படின்னா, பிகினிங் டு டேக் அப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அங்க ஐ லேக் கெப்பாசிட்டி டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ நீட் சம்ஒன். இங்கே என்னன்னா, beginning to take up responsibility of oneself but is still very much dependent on others. ஃபர்ஸ்ட் இதுல நீங்க சொன்ன மாதிரி இந்த கெப்பாசிட்டியே 2க்குமே கெப்பாசிட்டி இல்ல, 2 பேருமே டிபெண்டன்ஸ் தான். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன நடக்குதுன்னா, அந்த வில்லிங்னஸே இல்ல, நான் கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ் தான் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. ஐ லேக் த கெப்பாசிட்டின்னு சொல்றாங்க. எனக்கு அதுக்கு போதுமான கெப்பாசிட்டி இல்ல. இந்த கெப்பாசிட்டி இல்ல போதுதான் அது மினரல் கிங்டமா வருது. எதுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்கும் போது டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வருது. அப்பதான் 6th ரோ வருது. 6th ரோல எனக்கு ஐ லேக் த கெப்பாசிட்டி, ஐ எம் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் சம்ஒன் இருக்கும் போது காலம் 1 வருது. ஐ ஹாவ் த கெப்பாசிட்டி, ஐ ஸ்டார்ட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி பட் ஐ நீட் டிபெண்டன்ஸ். என்னால முடியல, கொஞ்சம் எடுக்க முடியும் ஆனா முழுமையா முடியாது. எனக்கு கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ண தெரியும், ஆனா உள்ளுக்கு போய் விளையாட தெரியாது. ஒரு ஆள் வேணும். அதான் இவங்க மைண்ட் லெவல் கொஞ்சம் மெச்சூர் ஆயிருப்பாங்க. என்னால முடியும், ட்ரை பண்றேன் அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு டிபெண்டன்ஸ் அப்படி தேவைப்படுற மாதிரி ஆயிடுது இல்லைங்களா சார்? ஐ நீட் சப்போர்ட்ங்கிறதா அதனுடைய அர்த்தம். அங்க டோட்டல் டிபெண்டன்ஸ். இப்ப பாருங்க, லித்தியம் எடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் காலம் அது என்ன பண்ணுது, உள்ளுக்க கம்ஃபர்டபுளா இருக்கு. டோட்டலி டிபெண்டன்ட் ஆன் மதர். அந்த கர்ப்பப்பையில ஒரு கிழிச்சல் விழுந்தோடனே ஐ நீட் சப்போர்ட் ஆஃப் மை மதர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போலதான் இங்க பேரிட்டா. இப்ப எப்படி ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் சூப்பர் கிளாஸ் 6ன்னு சொன்னோமோ, அதே மாதிரி காட்டுல இருக்கக்கூடிய
மிகப்பெரிய விலங்குகள், அவ்வளவுதான் சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, மிக மிக பெரிய மேமல்ஸ் எல்லாமே சூப்பர் கிளாஸ் 6ல தான் வர்றாங்க. உதாரணத்துக்கு சிங்கம், புலி, கரடி, யானை, பேந்தர், சிம்பான்சி, இவங்க எல்லாருமே வந்து சூப்பர் கிளாஸ் 6ல தாங்க சார் வராங்க. அதுவும் குறிப்பா வந்து 6 காலத்துல டங்ஸ்டன் கிட்ட போலார் பியர் வராங்க. போலார்ல இருக்கக்கூடிய அந்த கரடி வகைகள், ஸ்பாட்டட் ஹைனான்னு சொல்லக்கூடிய அந்த விலங்கினம், இது எல்லாமே 6th காலம்க்கு நேரா வராங்க சார். 7th காலம்ல வந்து அதுலயும் வந்து ரினியம் அப்படின்ற இடத்துல போலார் பியர் தான் வருது. 8th காலம் ஆஸ்மியம்ல லெப்பர்டும், ஸ்னோ லெப்பர்டு, திமிங்கலம் அதுல தாங்க சார் வருது. வேல் வகைகள் நிறைய இருக்குது, அதுல ப்ளூ வேல் அப்படி எல்லாம் இருக்கு. அது வந்து 8th காலத்துல இருக்காங்க சார். 9th காலத்துல பார்த்தோம்னா இரிடியம், அதுலயும் வந்து வேல்ஸ் அண்ட் பூமான்றது இந்த சிங்கத்திலேயே வந்து ஒரு லாங்கா நீளமா இருக்கும். அதுவும் ஒரு சிங்க வகையை சேர்ந்தது தாங்க சார். காட்டு சிங்கம்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு. அடுத்து 10th காலத்துல சிங்கம், லாக் லியோ வருதுங்க சார். அதான் சென்டரு. அதுல அந்த டாப்ல இருக்கிறவங்க வந்து லாக் லியோ, வேல் அண்ட் ஜக்குவார் இருக்குங்க சார். 11th காலத்துல ஆரம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜஸ்ல வந்து பேந்தர், டைகர், முக்கியமா வந்துட்டு எலபென்ட், அதோட ஹோமியோபதி மருந்து பேர் வந்து லாக்ஸோடனா ஆப்பிரிக்கானா, யானை வந்து அந்த இடத்துல இருக்குங்க சார். அதுலயுமே 11th காலம் ஆரம்ல யானை இருந்தா கூட யானத்தோட அந்த காஃப் ஃபேஸ் இருக்குல்லங்க சார், குட்டி, அது வந்து பெரிட்டால தான் இருக்கு. சோ பெரிட்டாவும் வந்து இங்க மேட்ச் ஆகுது. அதே சைமல்டேனியஸா 11th காலத்திலும் 6th ரோலும் மேட்ச் ஆகுதுங்க சார். இதுல வேலும் கூட இருக்குது. 12th காலம்னு பார்த்தோம்னா மெர்க்குரி இருக்கக்கூடிய இடத்துல, அது ஒரு பயங்கர ஹைலி சிபிலிட்டிக் தெரிஞ்ச ரெமடி. சிம்பான்சி இருக்குங்க சார். அதுலயும் மெர்க் சல்ஃபர் ஃபார்ம்ல லாக் லியோ அதுவும் கூட இருக்கு. சப்போஸ் நம்ம மெர்க்குரி மெர்க் சல்ஃபர் கொடுத்துட்டு அது ஒரு அனிமல் எலமெண்ட் மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம மேமல் இந்த ரெமடிஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து கொரிலா இருக்கக்கூடிய இடத்துல காலம் 3ல இருந்து 4 முடிய இருக்குங்க சார். கொரிலா ஹெஃபானியம் அந்த இடத்துல வந்து கொரிலா ரெமடி வந்து பிளேஸ் ஆயிட்டு இருக்குங்க சார். அடுத்து லயன், முதலே சொல்லிட்டோம், பிளாட்டினம் மெர்க்குரி இருக்க இடத்துலதான் லயன் திருப்பி வந்துட்டு இருக்கு. வால்ரஸ் மேமல் ஒண்ணு இருக்குது, அதுவும் வந்து காலம் 5 to 8ல டான்டலம் ரோல இருக்குங்க சார். ஜிராஃபி வந்து சூப்பர் கிளாஸ் 5ல வெனாம் கிட்ட வருதுங்க சார். அது 6 லெவல்ல. சோ நம்ம இதுல வந்து நம்ம முன்னாடி 5ல வந்து பார்த்தோம், இந்த உல்ஃப், ஃபாக்ஸ், ஜாக்கில், இதெல்லாம் இந்த எஸ்கேப் பண்ணி போற வேலைகள். அவங்க எல்லாம் வேற ரெமடிஸ். சோ இவங்கதான் ராஜாக்களா இருக்க வேண்டியவங்க, இவங்கதான் போங்க. இப்ப நமக்கு பல விடைகள் தெரியாம இருந்திருப்போம். காட்டுக்கு ஏன் ராஜா சிங்கம்லாம், அவங்க எல்லாருமே அந்த குரூப் ஆளுமை கொண்ட ஒரு நபர்களா இருப்பாங்க போல. இதன் மூலம் அனிமல்ஸையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து மேமல் ரெமடி நமக்கு தெரிஞ்ச எக்ஸாக்டா பிளேஸ் ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம இந்த டீம் அரைவ் ஆயிட்டு, சூப்பர் கிளாஸ் 6 அரைவ் ஆயிட்டு மினரலை ரீச் பண்ணிட்டு, சப்போஸ் ஃபெயிலியர் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தா நம்ம மேமல் இருப்பாங்களோன்னு யோசிச்சு மொழி கிடைச்சிச்சுன்னா நம்ம இந்த மேமல் ரெமடிஸ்க்கு நம்ம போகலாம். இதே போல பிளான்ட்ல இருக்கிற ஃபேமிலியை சொல்லிட்டீங்கன்னா 7 ஃபேமிலி இருக்குங்க சார். பிளான்ட்ல நமக்கு கிளினிக்கலா நிறைய அப்ளை பண்ற ஃபேமிலியாவே நான் சொல்லிடுறேங்க சார். அம்பிளிஃபரே ஃபேமிலி, அதுல வந்து சஃபோரிடா மருந்து ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கோனி அசபோரிடா, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். சொலனேசிய ஃபேமிலி, ஹயாஸ், பெல், அமோனியம், இவங்க எல்லாரும் வந்துருவாங்க. அப்போசைனேசிய ஃபேமிலி, அப்போசைனம் மருந்து அதிகமா அசைட்டிஸ்க்கு நம்ம கொடுத்திருப்போம் கிளினிக்ல கூட. அந்த அப்போசைனம் எப்படி ஸ்க்ரோஃபுலரேசியன்ற ஒரு ஃபேமிலி. டிஜிட்டாலிஸ் இருக்கு, டிஜிட்டாலிஸ், யூஃபரேசியா, அட்டாச். அதனாலதான் அந்த கோனிக்கல் கார்னியா கூட அந்த ரெமடிஸ் வரும். ஐ பிரைட்னஸ் சொல்லுவாங்க. அந்த டிஜிட்டாலிஸ் நுரையீரல சுத்தி நீர் கோர்க்கிற அந்த டிடாச்மெண்ட் வருது இல்லைங்க, அது கூட ஸ்க்ரோஃபுலரேசியா தான். அந்த அட்டாச் அண்ட் டிடாச்ல இருக்கும். லொகனேசியா ஃபேமிலி நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இக்னேஷியா, ஜெல்சிமியம், இது எல்லாமே இதே ஃபேமிலி. ரூபியேசியா ஃபேமிலி, சைனா, காஃபியா, யோகிபினம், இவங்க எல்லாம் இதுல வந்துறாங்க. அடுத்து காம்போசிடே ஃபேமிலி, இதுதான் ஆஸ்ட்ரேடே ஃபுல் இன்ஜுரி. இந்த கோர் தான் வந்து அது பிக் இன்ஜுரி, பெரிய இன்ஜுரி, மனதில் அடி, எந்த அடியா வேணாலும் இருக்கலாம். அதுல இருக்க மருந்து சொல்லிருங்க. ஆர்னிகா, சினா, பெல்லிஸ் பெரனிஸ், எச்சினேஷியா, இது எல்லாமே காம்போசிட்டேல இருக்கக்கூடிய நம்மளோட ரெமடிஸ். பிளான்ட்ல இது மாதிரியான ஃபேமிலிஸ் இருக்கு. இது இல்லாம இன்னும் நிறைய ஃபேமிலிஸ் இருக்கு. நமக்கு கிளினிக்கலா பிராக்டிஸ்ல அந்த டைகாட்டிலன்ஸ் சொல்லக்கூடிய ரெமடிஸ்ல அதிகமா யூஸ். எதுக்காக இந்த 6 சப் கிளாஸ் மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, பெரும்பான்மையான மருந்துகள் வந்து டைகாட்டிலன்ஸ்ல வகைப்படுத்தப்பட்டிருக்கு சப் கிளாஸ்ல. அதனாலதான் இந்த 6 கிளாஸ மட்டும் படிச்சு
இந்த சப் கிளாஸுக்கு ரிலேட்டடா சூப்பர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அனிமல் மினரலை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு ஒரு பெரிய புத்தகத்தையே வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் வேல்யூபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப செல்வஸ்ரீ மேடம் ஏதாவது கேள்வி கேட்கனாலும் கேள்வி. ஒரு கேஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். இது சூப்பர் கிளாஸ் பத்தி ஐடியா இல்லாம ஒரு கேஸ்க்கு ஹெட்ஏக் மெடிசன் கொடுத்து சரியாயிருக்கு. அதை இப்போ ரிலேட் பண்ணும்போது நல்லாவே அது மேட்ச் ஆகுது. ஏன்னா நான் எதை வச்சு கொடுத்தேன்னா சப் கிளாஸ் வச்சுதான் கொடுத்தேன். யாக்கிரோட தீம் வச்சுதான் கொடுத்தேன். ஆனா யாக்கிரோட தீம் வந்து கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் சூப்பர் கிளாஸ்ல கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்குதான் சார் செய்யுது. இவங்க என்னன்னா ஹெட்ஏக்னு ஒரு கம்ப்ளைண்ட்ல வந்தாங்க. எந்த மாதிரி தலைவலினா இந்த டென்ஷன் ஹெட்ஏக், அந்த பேண்ட் மாதிரி தலையை சுத்தி வலிக்கும். மைக்ரைன் மாதிரி பர்டிகுலர் லொகேஷன் கிடையாது. எப்படி வலிக்குது லொகேஷன் எங்கன்னு கேட்கும்போது இந்த ருத்ராட்ச மாலை தலையில அணிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேண்டுங்கிற வார்த்தை கூட அவங்க சொல்ல கிடையாது. தலையை சுத்தி வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சுத்தி இந்த மாதிரி வலிக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கு கேஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவர் மதுரையில பெரிய பால் கம்பெனில இவர் வந்து ஒரு மேனேஜரா இருக்காரு. இதுதான் சார் கேஸ். எனக்கு பெருசா சிம்டம்ஸ் கிடைக்கல. ஸ்பைஜிலியா மாதிரி லெப்ட் சைடு ஹெட்ஏக் அப்படியெல்லாம் எதுவுமே அவங்க சொல்லல. அவங்களுக்கு நான் கொடுத்த மருந்து ஸ்பைஜிலியா தான். ஸ்பைஜிலியா வந்து இந்த லாஸ்ட் சூப்பர் கிளாஸ்ல ஜென்டிஎல்ஸ் அப்படிங்கிற ஆர்டர்ல லொகனேசியோட குரூப்ல இருக்கு. எதை வச்சு அது இண்டிகேட் ஆகுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா அவர் வந்து ஒரு மேனேஜர். எப்படி எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்னா வெறும் டேபிள்ல உட்கார்ந்து பாக்குறதோட இல்லாம அதை தாண்டி வெளியே போய் ஏதாவது பிரச்சனைனா அதையும் அவரு தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். எல்லா ப்ரெஷர் அவருக்கு தான் போய் விடும். ட்ரக்ல வந்து லாரியில வந்து லோடு ஏத்தணும்னா லோடு மேன் வரல அப்படின்னாலும் இல்ல டிரைவர் இல்ல அப்படின்னாலும் இவரு தான் அந்த டைம்ல ஏதோ ஒரு ஆளை பிடிச்சு போட்டு இவரு தான் பண்ணணும். சோ ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஆனா இது எதுவுமே அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த வேலைகள் பிரச்சனை இருக்கதான் செய்யும், அதோட முடிச்சுட்டாரு. ஆனா அவங்க மனைவி சொன்னாங்க அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, தண்ணி பழக்கம் கிடையாது, சிகரெட் கிடையாது, எதுவுமே கிடையாது, ரொம்ப ஒர்க்கஹாலிக், வேலைதான் முக்கியம், வேலைதான் ரொம்ப கண்ணு மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு, வேலையில பிரஷர்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லும்போது நமக்கு தோணும்ல சார், இது வந்து ஸ்டெபிலிட்டிக்காக செக்யூரிட்டிக்காக ஓடுற மாதிரி தெரியற மாதிரி இருந்தது. ஆனா அதை வந்து அவர் பெருசுப்படுத்தவே இல்லை. எந்த அளவுக்குன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு அவர் டேக்கிள் பண்ணி என்கிட்ட சொல்லிடுறாரு. ஆனா அவங்க மனைவி தான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்கிட்ட சொல்றாங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவர் வந்து எஃபர்ட் போட்டு அவர் தான் எல்லாமே பார்க்க வேண்டியதா இருக்கு, தலைமை தாங்குற மாதிரி இருக்கு, ஒண்ணு கொஞ்சம் வீக் ஆனாலும் இவருதான் பொறுப்பெடுக்க வேண்டியதா இருக்குன்னு சொன்னாங்க. அவருக்கு டெய்லி தலைவலி இருக்கும். காலையில எழுந்திரிச்சு 5 மணிக்கு தலைவலி வந்துடும். 4 to 5 ஸ்பெசிபிக் டைமும் சொல்லல, 4 or 5 எப்படி வேணாலும் இருக்கலாம்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தலைவலி வந்துருச்சுன்னா எவ்வளவு நாளத்துக்கு இருக்கும் அப்படின்னா அது தெரியல மேடம். 3 நாள் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்திருக்கேன். ஏன்னா அதுக்கு மேல வெயிட் பண்ண முடியல. அதிகபட்சம் 3 நாள் வரைக்கும் மாத்திரை போடாம இருந்திருக்கேன். 1 வாரம் கூட இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனா 3 நாள் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்து முடியாம பேராசிட்டமலோ இல்ல பெயின் கில்லரோ தான் நான் போட்டாகணும். ரூப்ரிக்ல போய் ஒரு 2-3 சிம்டத்தை மேட்ச் பண்ணி பார்த்து எனக்கு ரெமெடி சூட்டே ஆகல. சரி அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு சப் கிளாஸ் வைஸா பேஸ் பண்ணி ஸ்பைஜிலியா தான் சார் கொடுத்தேன். ஸ்பைஜிலியா கொடுத்ததுக்கு அப்புறம் 10-12 வருஷமா இருந்த தலைவலி சார். நிறைய ஹோமியோபதி போயிருக்காங்க, அலோபதியிலயும் போயிருக்கிறாங்க. தீர்வே இல்லாம இருந்தவங்க இந்த ஸ்பைஜிலியா ரொம்ப எக்ஸலண்டான ரிலீஃப். ஒரு வாரத்திலேயே என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தலைவலி இருக்கு ஆனா எனக்கு மாத்திரை போடுற அளவுக்கு இல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த சிவியாரிட்டி குறைக்கிறாங்க, பெயினோட சிவியாரிட்டியை. செகண்ட் வீக்ல எனக்கு அதுலயும் பாதி குறைஞ்சிருச்சு. ஏதோ ஒரு ஹெவினஸ் மாதிரி ஒரு பாரமா இருக்க மாதிரி தான் இருக்கு அப்படின்னு செகண்ட் வீக்ல சொல்றாங்க. அவ்வளவுதான் சார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சு இப்ப தலைவலிங்கிறது எதுவுமே இல்ல. ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. ஏன் இந்த இடத்துல இன்னைக்கு சொல்லிக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மேனேஜர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன், அதனோட ஸ்ட்ரெஸ் அவர் எடுத்துக்கிட்ட விதம், அவங்க மனைவி பெருசுப்படுத்தி சொல்றாங்க. ஆனா அவரு அதெல்லாம் ஒரு விஷயமா, வேலைன்னா பிரச்சனைகள் இருக்கதானே செய்யும், அதை ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த ஸ்பைஜிலியாவுக்கு மேட்சிங்கா இருந்தனாலதான் அந்த கேஸ் சரியானதா நான் நம்புறேன் சார். இதோட ஒரே ஒரு விஷயத்தை சேர்த்துக்கிறேன். ஸ்பைஜிலியால வந்து buried in future thoughts, அதாவது ஃபியூச்சரை நினைச்சிட்டு எப்ப பார்த்தாலும் இருக்கிறது. ஃபியூச்சரை பத்தி ஆங்ஸைட்டி அபவுட் ஃபியூச்சர் இல்லை, அதாவது அதுல அப்படி மூழ்கி இருக்கிறது. ஃபியூச்சர் என்னாகுமோன்னு நினைக்கிறதுக்கும் ஸ்பைஜிலியா மிக முக்கியமான மரம். இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு லெஃப்ட் சைடு ப்ராப்ளம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பைஜிலியா திங்க் பண்ணுவோம், ரைட் சைடுனா சாங்கு நிறையா திங்க் பண்ணுவோம். பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. அந்த ஸ்பைஜிலியாவுடைய கேரக்டர் அப்படி இருக்குது. அப்படி நீங்கள் மெடிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் இருக்காது. பிளான்ஸில் போயிட்டு அதில் சூப்பர் கிளாஸ் சப் கிளாஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறது. சூப்பர் கிளாஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை வந்து இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணி மினரல்ஸ் வந்து நல்லா சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. மினரல்ஸ் எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோ அந்த அளவுக்கு பிளான்ட்லேயும் வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணணும்.
அனிமல்ஸ்ங்கிறது கொஞ்சம் லேட்டாக பார்த்துக்கலாம். பட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளான்ட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு இது மாதிரி கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்குது. அது யாராவது செய்வாங்க, பட் நீங்கள் அதுக்கு ஒரு விதைச்சிருக்கீங்க. மனோகரன் சார் கேள்வி நியாயமான கேள்வி. சிம்பிளிஃபை பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறது என்னன்னா, ஒரு மேனேஜரியல் போஸ்ட்ல ஒரு லீடர்ஷிப்ல இருக்கிற ஒரு மனிதருக்கு ஸ்பைசிலியா கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுக்காக மேனேஜர் லீடர்ஷிப் இல்லைன்னா ஸ்பைசிலியா கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. கொடுத்தா இன்னும் நல்லா வேலை செய்யும். இப்ப ஸ்பைசிலியா லெஃப்ட் சைடு உடனே மருந்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்காம நீங்க கொடுத்தீங்கன்னா வேலை செஞ்சா செய்யும், இல்லாட்டி செய்யாமையும் போகும். நம்ம ஷியூரா குணப்படுத்தணும்னா இந்த கேட்டகரியும் நம்ம கொஞ்சம் படிச்சுக்கிட்டா நல்லது. ஒரு 2-3 வார்த்தைகள் இந்த சூப்பர் கிளாஸ்ல தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அந்த வகையில தான் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பழக பழக அதுவும் வந்துடும். நாங்களும் பழக பழக இன்னும் எளிமையாக்கிக்கலாம். இப்ப நாங்க கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம், மனோகரன் சாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். எளிமையாக்கிடலாம் சார், ஒண்ணும் இல்லை, பழக பழக வந்துடும். எளிமையா பேச பேச எளிமையாக்கிடலாம் சார். இப்பதானே நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா எளிமையாக்க முடியும். ஒரே ஒரு சின்ன கீவேர்ட் தாங்க சார். கீவேர்ட்னா இப்ப சூப்பர் கிளாஸ் 6 பெரிய தீமா பார்த்தோம், பயங்கரம் பயங்கரம் பயங்கரம்னு. ஆனா நம்ம நடைமுறைக்கு நம்ம கிட்ட வர்றவங்க பயன்படுத்தும் மொழி வந்து ஒரு சாதாரண மனிதனா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளையாவோ, ஒரு அப்பா அம்மா குழந்தை இப்படிதான் வருவாங்க. சோ அவங்களோட மொழியிலையும் இந்த எனர்ஜி பேட்டர்ன் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, அவன் என்ன அடிச்சா நான் அவனை அடிப்பேன், அவன் என் முடிய பிடிச்சி இழுத்தா நான் அவன் முடிய பிடிச்சி இழுப்பேன், அவன் என்னை கடிச்சிட்டா நான் அதனால அவனை கடிச்சேன். சோ இந்த டிஸ்ட்ரக்ஷன் நேச்சருடைய டைனமிக் மொழி இப்படிதான் நமக்கு வரும். நம்ம ரொம்ப பெருசாவும் திங்க் பண்ண வேண்டாம், ரொம்ப சின்னதை மிஸ் பண்ணிடவும் கூடாதுன்றதுக்காக சொல்றேங்க சார். சோ என்னைய வந்து திட்டான், நானும் திட்டேன், என்னை கடிச்சிட்டான், எச்சிட்டு போயிட்டேன், இது எல்லாமே இந்த சிபிலிட்டிக் மொழியா இருக்க நமக்கு அனுபவத்துல இருக்கும். இது வந்து இந்த போல் பார்த்துட்டோம், டிஸ்ட்ரக்டிவ் போல். இன்னொன்னு எஸ்கேப் போல் இருக்கு. சோ நம்ம கிட்ட வரவங்க பெரும்பான்மை எஸ்கேப் போல் வந்து நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன். நான் 2-3 கேஸ் கொடுத்திருக்கேன். இப்ப கொடுத்த பின்னாடி அவங்க என்னடா அவங்க கிட்ட அதெல்லாம் இல்லையே அப்படின்னு யோசிச்சேன். அவங்க வந்து இந்த எஸ்கேப் போல் மெத்தட எடுத்திருக்காங்க. அப்போ வந்து பொலிட்டீஷியனுக்கு வருமானு கேட்டாங்க செல்வஸ்ரீ டாக்டர். மேபி வரலாம். எப்பனா ஹிஸ்டீரிக்கல் ஃபெயிண்டிங்னு ஒரு ரூப்ரிக் இருக்கு ஹோமியோபதியில. அது அம்பிளிஃபரே ஃபேமிலியில அசபோடிடா மருந்து வந்து ஸ்பெசிபிக்காவே இருக்கு. டாசிட்டர் ஹிஸ்டீரிக்கல் ஃபெயிண்டிங்னு ஒரு சிங்கிள் ரூப்ரிக் இருக்கு. சோ டக்குன்னு அரெஸ்ட் பண்ண வர்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பதுங்குக்குடியில நம்ம ஒளிஞ்ச கதை மாதிரிதான் டிக்குன்னு நெஞ்சு வெளியே புடிச்சிட்டு படுக்கிறாங்கல்ல, இது எல்லாம் ஹிஸ்டீரிக்கல் ஃபெயிண்டிங் தான். சோ இந்த மாதிரி ஒரு கேஸ் நான் வந்துட்டு கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸாக்ட்லி ஃபிட்டிங் வித் அம்பிளிஃபரே ஃபேமிலி வித் சூப்பர் கிளாஸ் 6. நம்ம கிட்ட கேஸ் வந்தது வந்துட்டு ஹைப்பர் ப்ரொலாக்டிமியா வித் சிசோஃபெர்னிக் ஸ்டேட் மாதிரி. திடீர்னு பேச மாட்டா என் ஒய்ஃப் அப்படின்னு கேஸ் வந்து ஹைப்பர் ப்ரொலாக்டிமா. தாய்ப்பால் கொடுத்து நிறுத்தி 7 வருடம் ஆச்சு. 7 வருடம் கழிச்சு திருப்பி இப்ப வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ரொம்ப என்கிட்ட வந்து கனெக்ட் பண்ணிக்கல. அவங்க ஹஸ்பண்டோட உதவி எனக்கு தேவைப்பட்டுச்சு. அப்பப்போ நான் கேட்டுட்டு இருந்தேன், என்ன ஆச்சு, ஏன் இப்படி, இவ அப்படிதான் திடீர்னு பேச மாட்டேங்கிறா, ஒண்ணுமே தெரியல, டக்குன்னு அமைதி ஆயிடுறா, ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டுல, திடீர்னு என்ன பண்ணனே எனக்கு தெரியல அப்படின்னா. வேற என்ன பண்ணுதுன்னு கேட்டேன். என் ஒய்ஃப் வந்து 50 கிலோ இருந்தாங்க, இப்ப 15 கிலோ தான் இருக்காங்கன்னு பழைய போட்டோவை காமிச்சாங்க. என்னால நம்ப முடியல, இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணுன்ற அளவு அவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்ச். என்னமாச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். அவங்க கணவர் இருக்கிறது எனக்கே வந்து கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்தது. அவர் கணவரை அனுப்பிட்டேன். கணவரை அனுப்பிட்டு நீனு வந்துட்டு பேசியே ஆகணும் பாப்பா, நீ பேசினாதான் நான் மருந்தே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். உடனே கண்ணை மூடிட்டே இருந்தா. ஏமா அப்படி கண்ணை மூடிட்டே இருக்கிறேன், எனக்கு கண்ணை மூடிட்டு பேசினாதான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னா. ஒரே ஒரு முறை எங்க வீட்டுல வந்து நான் தனியா இருந்தேன். தனியா இருக்கும்போது என் மாமனார் வந்து எனக்கு மிக நெருங்கல பக்கத்துல வந்த மாதிரி இருந்தது. அப்போ நான் ரொம்ப திடுக்கிட்டு பயந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இப்படி ஆனேன். ஃபுல்லாவே என்னமோ பண்ணும், நெஞ்சுக்குள்ள ஏதோ பண்ற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்திட்டே இருந்தா. எப்பயுமே இவ என்னை வேலைக்கே போக விட மாட்டேங்கிறா, எப்பயுமே நான் வேலையை விட்டுட்டு இவ கூட இருந்தா எப்படி மேடம் நான் இருக்க முடியும். அவங்க ஹஸ்பண்ட் கேட்டாங்க, என்னால தனியா இவளை விட்டுட்டு போகவே முடியல, தனியா இருந்தா பயப்படுறா அப்படின்னு. சோ இந்த ரூப்ரிக் அடிப்படையில ஃபர்ஸ்ட் நான் அவளுக்கு கொடுத்தது வந்து anxiety in chest, delusions he was pursued by someone, desire company, fear of being alone, closing eyes, amelioration, milk in non-pregnant woman, chest, milk in non-pregnant woman. இந்த மாதிரி ஒரு பல ரூப்ரிக்ஸ் எடுத்துட்டு
அவளுக்கு கோணியம் கொடுத்திருந்தேன். சோ கோணியம் கொடுத்துட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுனா, சில நாட்கள்ல எனக்கு பீரியட் ஆயிட்டோன்னே பெட்டரா இருக்கு மேடம் அப்படின்னு சொன்னா. ஆனா திருப்பி வந்தாங்க, திருப்பி வந்தாங்க. திருப்பி வரும்போது நீ நல்லா கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தா, கொஞ்ச நேரம் நீ இன்னும் வேற ஏதாவது அது மாமனார் பத்தி யோசிக்கிறியா அப்படின்னு சொல்றதுக்குள்ள என்ன பண்ணிட்டான்னா, அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல நல்ல வேலை இருந்தாரு, அப்படி மயங்கிருச்சு அந்த பொண்ணு. டக்குனு ஃபைண்ட் ஆயிட்டு அவர் மேல விழுந்துட்டா. இது என்னடா வித்தியாசமான ரூபிரிக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பெயிண்டிங்னு பார்த்துட்டு டக்குன்னு பாக்குறேன் ஹிஸ்டீரிக்ன்றதுல அசபோரிடா இருக்கு. வைட்டல்ஸ் ஃபுல்லா செக் பண்றேன், வைட்டல்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு. மயங்கரா, காலையில சாப்பிட்டா எல்லாமே நார்மலா இருக்கு, ஃபாஸ்டிங் கிடையாது. ஓ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூப்ரிக்கை அடிப்படையா வச்சு அந்த பொண்ணுக்கு 3 ரூப்ரிக், ஹிஸ்டீரிக்கல் ஃபெயிண்டிங், மிமிக்ஸ் அப்படின்றது. அடுத்து ஆன்சைட்டி ஃபெல்ட் இன் செஸ்ட், அவ அந்த நெஞ்சுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுதுன்றது இந்த ஃபேமிலிக்கே இருக்கக்கூடிய ஒரு ஆரா. அசபோரிடால சிக்குட்டா, கோணியம் இது எல்லாமே இருக்கும். சோ அந்த கன்வல்சிவ் ஸ்டேஜுக்கு முந்தினது, கன்வல்ஷனாவும் நமக்கு வெளியில வரல, இதாவும் வரல. சோ அந்த பொண்ணு அந்த ஃபீல், அந்த பயத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காண்டி ஃபெயிண்டிங், அவளுக்குள்ள ஃபெயிண்டிங் வந்துருது போல, ஹிஸ்டீரிக்கல் ஆரிஜின் காரணமாக ஃபெயிண்ட் ஆயிடுறாங்க. சோ இந்த அடிப்படையில ஹைப்பர் ப்ரொலக்டினியாவுக்கு அசபோரிடாவும் ஒரு நல்ல மருந்து. இது கொடுத்துட்டு கம்ப்ளீட்டா இன்ன வரைக்கும் நார்மலா இருக்கா. ஆனா அப்போதான் எனக்கு தோணுச்சு, அந்த காலத்துல எல்லாம் அம்மா வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, பெருங்காயம் கொடுங்க, பால் பெருங்காயம் கொடுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நம்ம தமிழ் மருத்துவமும் இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகுது. இந்த ஸ்டேட் வந்து அந்த சடன் அட்டாக் தான், அந்த சடனா வரக்கூடிய பிக் ஷாக், பிக் அட்டாக் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அம்பிளிஃபெரா ஃபேமிலியில இருக்கக்கூடிய சூப்பர் கிளாஸ் 6 அந்த தீம் வந்து அந்தது. ஆனா அந்த பொண்ணு எடுத்துக்கிட்ட டைனமிக் பேட்டர்ன் வந்து ரெஸ்பான்ஸ் தான் நம்ம நோட் பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்கோம் சூப்பர் கிளாஸ் 6ல. அந்த பொண்ணு வயலண்ட் டிஸ்ட்ரக்ஷன் எல்லாம் எடுக்கல, எஸ்கேப்ன்ற ஒரு தீம் எடுத்துக்கிட்டான். சோ அந்த எஸ்கேப்பினுடைய மொழி தான் ஹிஸ்டீரிக்கல் ஃபெயிண்டிங்கா இருந்திருக்கு. இதுவே அவளை முழுமையாக நலப்படுத்திருக்கு. இன்ன வரைக்கும் நல்லா இருக்காங்க. ரொம்ப அழகான கேஸுங்க சார் இது. இப்போதான் இதை பொருத்தி பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர். அடுத்த கிளாஸ்ல வந்து பிளான்ட்ல இருக்கிற நமக்கு தெரிஞ்ச சில மருந்துகள் சொல்லுவோம், பேர்லாம் சொல்லியிருக்கோம், கேசஸ் சொல்லுவோம், அனிமல்ல ஏதாவது கேசஸ் இருந்தாலும் சொல்லுவோம், மினரல் கிங்டத்துல அந்த 6th ரோல இருக்கிற கேசஸ் சொல்லுவோம். அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த கேசஸ்களை சொல்லிட்டு முடிச்சிருவோம். அப்புறம் இது முடிஞ்ச பிறகு மொத்தமாக 1ல இருந்து 6 வரைக்கும் சம்மரைஸ் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து உங்க விருப்பத்துக்கு ஏத்தாப்புல மேமல்ஸோ பேர்ட்ஸோ இது போல மருந்துகளை நம்ம எடுக்க முயற்சிப்போம். இதுக்கு ரொம்ப ஒத்துழைச்ச செல்வஸ்ரீ மேடம், விமலா மேடம், அதோட முத்துராஜ் சார், அவரை மறக்க முடியாது. அவர் இல்லைன்னா இது சாத்தியமும் இல்லை. அவருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன்.